வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது தன ஆகர்ஷணம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மையில் என்ன ஒரு சிறப்புன்னா, தன ஆகர்ஷணம் மட்டும் செய்கிறதில்ல. இந்த மை நீங்கள் ஜால வித்தைகள் காமிக்கலாம். மாந்திரிகவாதிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான மையின்னு இதை சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறை தான் இது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த பதிவை நான் போட்டாலும் இது உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான மையை எப்படி செய்கிறது, அதுக்கான பொருட்கள்லாம் என்ன, அதை பற்றி இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்ப்போம். பொன் ஊமத்தை வேர், பொன்னாவரை வேர், சிறுமுன்னை வேர், சிறியானங்கை வேர், பொன்முசுட்டை வேர், பொற்கையான் வேர், அதாவது பொற்றலை கையான், சிறு சின்னி வேர், தலைச்சுருளி வேர், பொன்னாங்கண்ணி வேர், இதை எல்லாத்தையுமே முறையாக காப்பு கட்டி சாபனிவர்த்தி பண்ணி ஆணிவேர் அறாமல் எடுத்துகிட்டு வந்து நிழலில் உணர்த்தி கறிக்கு எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கஸ்தூரி, கோரஜனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இதை எல்லாத்தையுமே ஒரு குன்றின் மணி எடை பிரமாணம் எடுத்து கல்வத்திலிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை தவளையினுடைய நெய் சேர்த்து 2 ஜாமம் அரைக்கணும். அதாவது கறிக்கு வச்சுருக்கிறதையும் இந்த கோரஜனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையும் சேர்த்து பச்சை தவளையினுடைய நெய்யை விட்டு நீங்கள் 2 ஜாமம் அரைச்சி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிங்க. பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு மந்திர ஊர் கொடுத்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு வர்ற எல்லா மையுமே சித்தியாகும். அதை நீங்கள் சிறப்பாக செய்யணும். அதுக்கான மந்திரம் என்னென்னா, ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் சர்வ ஆகர்ஷண காளி ஓங்கார சக்தி உத்தண்ட வீரி ஆகர்ஷய க்ளீம் க்ரீம் கும்பட் ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் சர்வ ஆகர்ஷண காளி ஓங்கார சக்தி உத்தண்ட வீரி ஆகர்ஷய க்ளீம் க்ரீம் கும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 1008 உரு விகிதம் 11 நாட்கள் நீங்கள் ஜெபம் செய்ய அது சித்தியாகும். இதுக்கான நிவேதனம் என்னென்னா, பால், பழம், கடலை சுண்டல், தேங்காய், கல்கண்டு, சூடமத்தி இதெல்லாத்தையும் வச்சு தூபதீபம் காட்டி பூஜை செய்து நீங்கள் வணங்கி வந்தால் இந்த மை உயிர் பெறும். இப்போ இந்த மை என்னென்ன செய்யும்னா, தான ஆகர்ஷணம் சர்வத்தையும் செய்யும். எல்லா தனங்களையும் ஆகர்ஷணம் செய்யும். அதுக்கான வழிகளை உண்டாக்கும். உங்களை தேடி செல்வம் சம்பந்தப்பட்ட வேலைகள் வரும். நீங்கள் எந்த காரியத்தில் ஜெயித்தாலும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. இந்த மையை இட்டுட்டு போனீங்கன்னா வெற்றி அடைவீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மாந்திரிகவாதிகளுக்கெல்லாம் இது எப்படி மிகப்பெரிய ஒரு மகத்துவமான மையாக இருக்குன்னா, நீங்கள் காகிதத்தை ரூபா நோட்டு அளவுக்கு கத்தரித்து வச்சுக்கிட்டு கத்தையாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மையை எடுத்து கொஞ்சம் தடவுனீங்கனாக்கா அதையெல்லாம் 100 ரூபாய் நோட்டாக மாறும். ஆனால் இதை செலவு செய்ய முடியாது. வித்தை காட்டலாம். வித்தை தானே காட்டணும். உங்களுக்கு ஜால வித்தை தானே காமிக்கணும். இதை தானே விரும்புகிறாங்க மக்கள். அதனால் ஜால வித்தைகள் சிறப்பாக செய்யும். அதே போல் இந்த மையை நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். ஏன்னா சர்வ ஆகர்ஷணம் பண்ணும் இது. அதாவது இந்த மையை உங்களுடைய அறிவு சார்ந்த முறையில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா எல்லா ஆகர்ஷணமே பண்ணும். தன ஆகர்ஷணம் மட்டும் இல்லை, தன ஆகர்ஷணத்துக்கு சிறப்பான மை. ஆனால் அது தெய்வ ஆகர்ஷணமாக இருக்கட்டும், பெண் ஆகர்ஷணமாக இருக்கட்டும், எதை ஆகர்ஷணம் செய்தாலும் சர்வ ஆகர்ஷணம் செய்யக்கூடிய மை தான் இது. ஆனால் சிறப்பு என்னென்னா, தன ஆகர்ஷணத்துக்கு சிறப்பான மை. இதை நீங்கள் செய்து பயன்பெறுங்கள். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த பதிவை நான் போட்டிருந்தாலும் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த மையை நீங்கள் காகிதத்தில் தடவி வித்தை காமிக்கும் பொழுது 108 முறை மூலமந்திரத்தை ஜெபித்து கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக நீங்கள் செய்தால் தான் வித்தை காமிக்க முடியும். செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.